நயன்தாரா விசஸ் தனுஷ். இது புதுசா இருக்குனே. அப்படியே லிரிக்ஸ் கொடுக்க மாட்டேன், பாட்டு கொடுக்க மாட்டேன், விஷுவல்ஸ் கொடுக்கவே மாட்டேன். வாய் வாய் அப்படின்னு போடுற. அப்ப அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் தான். முக்கியமான விஷயம் தான். ஆமா. அப்ப நீ வந்து நடி அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதனாலதான் நீங்க உட்காந்துருக்கோம். ரூல் புக்ல என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ரூல் புக் மீன்ஸ் அந்த பிக் பாஸ் பார்த்தனால ரூல் புக். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். திரும்ப உங்க எல்லாரையுமே தலைவலியும் தைலத்தில் சந்திக்க கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் மீனாஸ்ரீ, அந்த பக்கம் இருக்காங்க கிரிஜா தியாகராஜா. ஹலோ ஹலோ ஹலோ. தலைவலியும்னு அழுத்தி சொல்றீங்களா? ஆமா, வழக்கமா நான் எடிட் பண்ணும்போது தான் யோசிப்பேன், என்ன தலைவலிங்கிறோம், தலைவலியாச்சு. அது இந்த தடவை தலைவலியும்னு பார்த்து சொன்னேன். அந்த அழுத்தி சொன்னதுல ஏதாவது பின்னாடி ஏதாவது இருக்குமோ? அதுவும் தான். இனி தலைவலியும் தைலமும்னு ஆரம்பிச்சு வழக்கமா ஒரு பிரச்சனையோட தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த தடவை ஐயோ அப்படியா? தலைவிக்கே தலைவலி. இதை பத்தி நம்ம விரிவாக தெளிவாக பேசுவோம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நான் போன வாரம் நாய்க்குட்டியோட வந்தா, நீங்க இந்த வாரம் முயற்சியோட வந்திருக்கீங்க. வீட்டுல வளர்க்குறீங்களாக்கும்? வளர்த்துட்டான். நம்மள வளர்த்துக்கிறதே கஷ்டமா கிடக்கு. அது சரி. சரி, வழக்கமாக நாங்கள் வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு பேசுவோம். சில வீக்ஸில் வந்து பிரச்சனைக்கே பஞ்சமாக இருக்கும். என்ன இந்த கிழமை ஒன்றையும் காணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் பஞ்சமே வராத மாதிரி இன்னொரு 2 வீக்ஸுக்கு இதை பற்றியே பேசுவோம்டா. ஏதாவது ஒருத்தையா மாட்டுன்னு பார்த்தா சும்மா கத்தையா மாட்டிருக்கு. அதுவும் கொலிவுட்லேயே வந்து இவ்வளோ பெரிய 2 பேருக்கு நடுவில் பிரச்சனைனா சும்மா விட்டுருவோமா? அது இந்த வீக்கெண்ட் வந்து சும்மா விறுவிறுப்பான வீக்கெண்டு. பேசி பார்த்து இப்போ நாங்கள் அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அப்படின்ட்டு. சரி, நாங்கள் அந்த பிரச்சனை தலைவலிக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்புகள் வெளியில வரவங்களுக்கெல்லாம் தலைவலிக்கு தான். அதை பற்றி தான் முதல்ல பேசணும். ஆனால் அது நிஜமான தலைவலியா இல்லைன்னா நிறைய பேர் சேர்ந்து உருவாக்குற தலைவலியா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் போயிட்டு, அது இன்னொரு தலைவிக்கு அது இன்னொரு தலைவலி. சரி, நாங்கள் எதை பற்றி பேசுகிறோன்றத கொஞ்சம் குதர்க்கமாக பேசிகிட்டு இருக்கிறதுனால தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். கங்குவா திரைப்படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் அதை கங்குவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாட் கங்குவா, இட் இஸ் கங்குவா. கங்குவா வந்து ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி கூட பேசியிருக்கோம். இவ்வளோ பெரிய பட்ஜெட், இவ்வளோ மொழிகளில் இவ்வளோ பெருசாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி. முக்கியமாக சூர்யாவோட தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மிக முக்கியமான ஒரு படம். ஸோ அந்த கம்பேக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்கன்னு வேற முக்கியமாக அடிக்கோடிட்டு வேற சொல்லிடுறாங்க. அடிக்கோடிட்டு சொன்னோம். அவங்களும் பட்பல ப்ரொமோஷன் ஈவெண்ட்ஸு அது இது ஸ்டேஜ் ஏறி இல்லாத இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்து படத்தையும் ப்ரொமோட் பண்ணி, வழக்கமாகவே இந்த மாதிரி ப்ரொமோஷன் கொடுத்து ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து எடுக்க வழியெல்லாம் போகுது. ஏன்னே தெரியல. அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அனலைஸ் பண்ண போது இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்கும்போது கீழே போடுற கமெண்ட் வாய் அப்படின்னு போடுற. அப்போ என்னன்னா, இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நீங்கள் பார்த்து வியந்து போவீங்க இதுதான் அப்படின்னாலும் சொன்ன உடனே அது மேபி நல்லாவே இருந்தாலுமே கூட அவ்வளோ வாய் பேசினல ஹீரோ உனக்கு காட்டுறேன். இனி இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸோட யார் படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பாடம் புகட்டுவதற்காகவே எப்படியான நாடகங்கள் அரங்கேற்றப்படுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. வாயினால தான் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக அதுதான் நிஜம். ஏன்னா இது வந்து இந்தியன் டூலே இந்த பாடத்தை அவங்க கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா அந்த படத்தை வந்து அதுவும் அதே மாதிரி தான் ப்ரமோட் பண்ணாங்க. ஹை பட்ஜெட் ஃபிலிம், பிரம்மாண்டமான படம், அந்த படம் இந்த படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டு படம் வந்து கொஞ்சம் சறுக்கணுன்னே எந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. அதிகமாக வாய் பேசின சித்தார்த்தை தான் அதிகமாக அடிச்சாங்க. நீ என்னமா வாய் பேசின அப்படின்னு அதுக்கு பிறகு வச்சு அவரை தான் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. சோஷியல் மீடியா அப்படி ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலையும் அந்த டிக்கெட் எல்லாம் கூட கங்குவோட சக்ஸஸ் மீட்டுக்காக நீங்கள் வரும்போது இந்த டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். 2000 கோடி வசூல், 2000 கோடி வாயை பொழந்து பார்ப்பீங்க, பார்ப்பீங்க. இதெல்லாம் கேட்டோன்னா 2000 கோடியா, எங்கே 2000 கோடின்னு சொன்னீங்க, இன்னும் காணோம். அப்படி ஒருத்தவங்க நல்லா ஏதாவது பண்ண போகிறோன்ற பாசிட்டிவாக ஏதாவது கதைக்கிறாங்க அப்படின்னா, நீ கொடுக்குற பில்டப்புக்கு அளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த நெகட்டிவாக சரிச்சு விடணும், நெகட்டிவாக காட்டணுன்றதுக்காகவே பண்ணியிருக்கலாம். ஆமாம், அதே மாதிரி இந்த ஒரு நெகட்டிவ் வரிசையிலையும் சரி, இல்லாட்டி அடி வாங்கின வரிசையிலையும் சரி, தப்பிச்ச ஒரு திரைப்படம்னா காட்.
விஜயோட காட் திரைப்படம், அதுவும் வாங்க வேண்டிய திரைப்படமா இருந்துச்சு. ஆனா எதனால தப்பிச்சுச்சுன்னா அந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸை குறைச்சிட்டாங்க. விஜய் படம் ஆடியோ லான்ச்சும் தேவையில்ல, போற மாதிரி போகட்டும், பாக்குறவங்க பாப்பாங்கன்ற மாதிரி போயிட்டு அது டீசெண்டா போயிடுச்சு. நான் அதை பத்தி நிறைய பேர் யாரும் பேசவும் இல்ல. யாரு நம்மளுடைய வெங்கட் பிரபு பேசின வரைக்கும் கொஞ்சம் அடி வாங்கினாரு. ஏன்னா இன்டர்வியூஸ்ல நீ படத்துல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டியே அப்படின்னு அந்த இன்டர்வியூ கொடுத்த எல்லாரையும் வச்சு அடிச்சாங்களே தவிர படத்தை எதுவும் பெருசா டேமேஜ் பண்ணல. அதுக்கு காரணம் முன்னாடி நிறைய பேசல. ஆமா, அவங்க வந்து கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு அடக்கி வாசிச்சது. சரி, இந்த பக்கம் கங்குவா பிரச்சனை. இப்போ ஜோதிகா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பேசுற அளவுகெல்லாம் படத்துல பிரச்சனை கிடையாது, முன்னாடி ஒரு 1/2 hour பிரச்சனை தான், அது வந்து சவுண்டு பிரச்சனை. மற்றபடி படத்துல நீங்களாம் வந்து டீப்ரமோட் பண்ற அளவுக்கு அதுல எதுவுமே இல்லை, பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சினிமா வந்து திடீர்னு வந்து எதுக்காக இப்படி பண்ணுது, கதையே இல்லாத படம், டபுள் மீனிங் ஜோக்ஸ் இருக்க படத்தெல்லாம் பெண்கள் அதிகமாக ரொம்ப கேவலமாக நடத்துகிற படங்கள் வந்துச்சு. அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த அடி அடிக்காமல் இதில் ஒன்றுமே இல்லாம ஏன் இவ்வளோ அடிக்கிறீங்கன்னு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் காலையில் ஒரு ரிவ்யூ பார்த்தேன், அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனை வந்து கொலிவுட்கா அதுக்கா இதுக்கா கிடையாது, சூர்யாவுக்கா இல்லாட்டி சூர்யா விசஸ் அந்த ஆக்டரா இந்த ஆக்டரா கிடையாது, பிரச்சனை வந்து சூர்யா விசஸ் கொலிவுட் தான். ஏன்னா சூர்யான்ற ஒருத்தரோட படம் வரும்போது மட்டும் கொலிவுட்ல இருக்க எல்லாருமே அவர் பக்கம் எகெயின்ஸ்டாக மாறிடுறாங்க. அதுக்கு ரீசனே என்னன்னு தெரியல. மற்ற லாங்குவேஜ்லாம் இப்போ தோனி வந்து ஒரு சூர்யா ஃபேன், ரெய்னா வந்து ஒரு சூர்யா ஃபேன், அப்படி மற்ற லாங்குவேஜில் இருக்கிற எல்லாருமே சூர்யாவை கொண்டாடுறப்போ கொலிவுட் மட்டும் ஏன் இப்படி அடிக்குது அப்படின்றதே தெரியலன்னு சொன்னார். அது முக்கியமாக அந்த சூர்யா மேலேயா இருக்கட்டும் இல்லை சூர்யா ஜோதிகான்ற அந்த ஜோடி மேலேயா இருக்கட்டும், அந்த குடும்பத்து மேலே ஒரு விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்மம் இருக்கிறது தெரியுது. இப்போ கூட இந்த ஜோ வந்து இப்படி ஒரு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களே இதை பற்றி, அதுக்கு கீழே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படம் பார்க்குறத விட்டுட்டு அந்த காசை வச்சு ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஜோ ஒரு மேடையில் பேசியிருப்பாங்க, புதுசாக கோயில்கள் கட்டுறதுக்கு பதிலாக ஸ்கூல் கட்டி கொடுங்க, ஏற்கனவே நிறைய கோயில் இருக்கு, பசங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனில் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக கோயில் வேணாம் கடவுள் வேணாம்னு அவங்க ஒன்றும் வெறுக்கலை, நல்ல இன்டென்ஷனில் சொல்லியிருப்பாங்க. பட் அதை எடுத்துக்கிட்ட விதம் அந்த மாதிரி அந்த டைம்ல அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் டாபிக்கா போச்சு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் கோவில்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஆஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இவ இப்படி சொல்லிட்டானா அது வேற ஒரு பெரிய பஞ்சாயத்தா போச்சு. இந்த மாதிரி பல தலைவலிகளுக்கு நடுவில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது கங்குவால சத்தம் மட்டும்தான் தலைவலின்னு இப்போதைக்கு நாங்களா கன்ஃபார்ம் பண்ணிட்டு பார்க்கல அப்படின்றதால இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவ்வளோ அடிக்கிற அளவுக்கு இவ்வளோ நெகட்டிவ் சொன்ன அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லை, படம் நல்லா தான் இருக்கு, ஏன் இப்படி பொய்யா பரப்புறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சவுண்டை கூட கம்மி பண்ணியிருக்காங்க. டெசிமல்ஸ் வந்து நிஜமாக 105 வந்து இருந்திருக்கு, அதுக்கு பிறகு இப்போ ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் வந்து 80 தான் இருக்கணுமா, ஆனால் இது 105ங்கிறது கொஞ்சம் காதுக்கு பிரச்சனை தான், அது வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்றது நல்ல விஷயம் தான். சரி, கங்குவா திரைப்படம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு பாரிய வெடிகுண்டு நேற்று விழுந்தது. நேற்று விழுந்துச்சு. இதான் ஜோவோடையாவது ஒரு பேஜுக்கு தான் அந்த அடிச்சிருந்தாங்க, அதை கடன் வாசிச்சிட்டோம். ஆமா, அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா ஒரு 3 பக்கம் திடீர்னு ஃபேஸ்புக்கு திறந்தா நயன்தாரா விசஸ் தனுஷ் பெரிய பிரச்சனை, வெடிகுண்டு மாதிரி அந்த இமோஜி எல்லாம் போட்டு போஸ்ட் வருது. இவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் வாசிச்சு பார்த்தா 3 பக்கத்துக்கு இருக்கு. 3 பக்கத்துக்கு எப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இந்த கழுவி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மீன்ஸ் எல்லாம் ஏதாவது பார்த்துட்டு தான் நம்ம என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு போய் பார்க்குறது. ஆனால் அது பிரச்சனை நடந்தோடனே நியூஸ்லலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அதுலேயே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க அந்த ஒரு பேராகிராஃப்லேயே என்னென்ன முக்கியமாக சொன்னாங்களோ அத்தனை போஸ்ட் 16 17 அப்படின்னு போஸ்ட்டாக அடிக்கிறாங்க. சரி, என்னதானே தெரிஞ்சுக்குமே நானும் உட்காந்து 3 பக்கத்தை 2 தடவை வாசிச்சேன். சரியா புரிஞ்சுக்கணும்ல, பெரிய ஆள்னா நீங்க தைரியசாலி தான்ப்பா. அது ஒரு வாட்டி 3 தடவை வாசிச்சேன். ஏன்னா தமிழில் 2 தடவை, இங்கிலீஷில் 1 தடவை. தமிழ்ல வேற கிடைச்சிச்சா உங்களுக்கு? தமிழ்ல வேற கிடைச்சிச்சா? ஓகே, நான் ஒரு வாட்டி தான் வாசிச்சேன், முடியலை, திரும்ப வாசிக்க தைரியம் இல்லை. ஸோ என்னன்னா, இந்த 400 ரவுடி தானே தான் அவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, நயன்தாரா விக்னேஷ் சிவன். ஸோ அப்போ தான் அவங்களுடைய காதல் மலர்ந்தது. அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம்தான். அதான் அவங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க திருமணத்துக்கு வந்து மீடியாஸ் யாரையுமே உள்ள விடலை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு வித்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம், இத்தனை கோடி செலவழிச்சு கல்யாணம் பண்ணா, அத்தனை கோடி செலவழிச்சு கர்மாதி பண்ணா, இப்படிலாம் சொல்லுவாங்க, பண்ணுவாங்கல்ல. ஆனா
ஒரு செலவழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணத்தையே வித்து காசு சம்பாதிக்கிற பாக்கியம் யாருக்கு இது கிடைக்கும்? புதுசா இருக்குண்ணே, இது புதுசா இருக்கு. அப்படிதான் எங்களுக்கு இருக்கு. அதுல இந்த டாக்குமெண்ட்ரியில அந்த ட்ரெய்லர் போட்டிருந்தாங்க. அதுல விக்னேஷ் சிவன் சொல்லியிருப்பாரு, நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போனது கூட இல்ல, ஆனா இந்த கல்யாணத்துல இது என்னோட இந்த கல்யாணம், கல்யாணத்துல நான் இருக்கேன், இது என் கல்யாணம். ஸோ ஏன்னா அது அவங்க ஆரம்பத்திலே பிளான் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இந்த இதை வித்துட்டாங்க, காசு பார்க்குறாங்க. அதில் இவங்களோட அந்த காதல் மலர்ந்த அந்த தருணத்தை வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சாங்க. அப்போ அந்த ட்ரெய்லர் கட்டில் ஒரு 3 செகண்ட்ஸுக்கு அவங்களோட அந்த 4 ரவுடி தான் கட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் எப்படி போடலாம்? 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நீ என்ன வேணா வச்சுக்க. இந்த மாரி படத்துல உள்ள சீன்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க, இதை பாரு நீ என்ன தேவைன்னா வச்சுக்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை செட்டில் பண்ணிட்டு நீ வச்சுக்க. அந்த மாதிரி ரியல் லைஃப்லையும் தனுஷ் இறங்கிட்டாப்புல. ஆமாம், தனுஷ் வந்து அதாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது அங்கேருந்து தான். அந்த ஒரு விஷயத்தில் ட்ரிகர் ஆகி நயன்தாரா வந்து ஸ்டேட்மெண்ட் அடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனை நிஜமாவே ஸ்டார்ட் ஆனது 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட கல்யாணம் நடந்த உடனே நம்ம எல்லாருக்கும் நியூஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க கல்யாணத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா, நயன்தாரா த ஃபேரி டெய்ல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல, கல்யாணத்தையாவது நம்ம போயிட்டு தான் பார்க்க முடியாது, சீரியலையாவது பார்த்துக்கலாம், சீரியலையும் பார்க்க முடியாது, நெட்ஃப்ளிக்ஸ்லையாவது பார்த்துக்கலாம். இப்படிலாம் இருந்தப்போ ஏன் அதை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அந்த கல்யாணத்துக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளி வச்சதே நானும் ரவுடி தான் படம். அப்போ அந்த படம் இல்லாமல், அந்த படத்தினுடைய அந்த விக்னேஷ் சிவன் உருகி உருகி எழுதின அந்த பாட்டு வரிகள் இல்லாமல் இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரியே இல்லை அப்படின்னு சொல்லி நயன்தாரா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க, நியாயம்தான், ஆனால் ப்ரொடியூசர் அவர் இல்லை, தனுஷ் தான் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர். அப்போ ப்ரொடியூசருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல, நீ போட முடியாது எல்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ அவர் வந்து நயன்தாரா மேலே ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியில் அவர் இருந்ததாகவும், அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி லிரிக்ஸ் கொடுக்க மாட்டேன், பாட்டு கொடுக்க மாட்டேன், விஷுவல்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு. இதனால் அவர்கிட்ட கெஞ்சி நோட்டீஸ் அனுப்பி நாங்கள் வந்து லீகலாக எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், தேவையான பணத்தை பே பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாலும் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு நயன்தாரா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து நானும் ரவுடி தானுடைய வெற்றி பிடிக்கலை, இந்த அளவுக்கு ஒரு வெற்றி அடையும்னு அவர் நினைக்கல, இந்த படத்தினுடைய வெற்றி அவருக்கு பிடிக்கல, விக்னேஷ் சிவன் மாதிரி ஒருத்தர் உருவானது அவருக்கு பிடிக்கல, இதனால தான் அவர் வந்து இதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு விஷயம். 2 வருஷமாக இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம், அவர் கொடுக்கவே மாட்டேன்னு தனிப்பட்ட வெறுப்பு காரணமாக கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இதனால வந்துட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு சரி பரவாயில்ல போனது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் எடிட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் புதுசாக பண்ணி தான் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். அதில் ட்ரெய்லரில் ஒரு பிடிஎஸ் சீன், அதுவும் யூடியூப்ல இருந்த ஒரு சீன், யாரோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கிறாங்க, சரி போனால் போதுன்னு அதில் ஒரு 3 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அவர் 10 கோடி கேட்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயமாகும்? யூடியூப்ல இருக்கப்போ யாரோ எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, இருக்கிறது நான் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்றது அவங்க தரப்பு நியாயம். அதோட அவர் வந்து நிஜமாவே காப்பிரைட்ஸ் தான் கேட்குறாருனா, இல்லாட்டி பணம் தான் கேட்குறாருன்னா அதை கொடுக்கறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கும். அது நெட்ஃப்ளிக்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் இவர் கொடுக்கவே கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அப்போ நாங்களும் விட மாட்டோம், இப்படி தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அது ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த 10 செகண்ட்ஸ் ஒரு சம்திங் அதோட சேர்த்து தான் அந்த டாக்குமெண்ட்ரியே ரிலீஸ் ஆகியிருக்கு. அது இல்லாமல் அது டாக்குமெண்ட்ரி இல்லை அப்படின்றது அவங்களுடையது. இப்போ இன்னொன்று, அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, படத்துக்காக அவங்க ஒத்துக்கும் போது, அந்த கம்பெனியோட அவங்க சைன் பண்ணும்போது அதில் என்ன மாதிரியான வேர்டிங்ஸ் இருந்தது, எப்படி அவங்க இது பண்ணாங்கன்னு தெரியாது. நான் வந்து இந்த படத்துக்கு நடிச்சு கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் தாங்க அப்படின்னு தானே அவங்க அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூல் படி பார்க்கும்போது அதோட ஓனர் வந்து தனுஷ் தான். அவர் விரும்பினா கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காம விடலாம், இல்லை இவ்வளோ காசு வேணும்னு கேட்குறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவருக்கு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவர் வாங்கினா அது வேறு விஷயம். ஆனால் ஏன் இப்படி 2 வருஷமாக இழுத்தடிச்சார் அப்படின்றது இன்னொரு கதை. இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் வேணும், அதுக்கு காசு கொடு, என் பாட்டுக்கு காசு கொடுன்னு கேட்கறது நம்ம இளையராஜா தானே, அவரோட கேரக்டர் நடிக்கிறதால அவராகவே மாறிட்டாரோ, இப்படி பண்ணிட்டு இருக்காரு. தெரியுதா எதுக்கு இவர் அந்த கேரக்டர் நடிக்கிறாரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம் தானே, ஒன்று ரூல்னு ஒன்று இருக்குது. இப்போ பூவை பிச்சை போட்டு மிதிக்கிறதுக்கு தண்டனை இருக்குன்னு ரூல்ஸில் கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், எதுக்கு நல்லா இருக்க பூவை பிச்சை போட்டு மிதிப்பானே அப்படின்னு நாமளே நினச்சிப்போம். அப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ண மாட்டோம், ரூல்ஸையும் தாண்டி நமக்குன்னு அந்த தார்மீக பண்புகள்னு சில இது இருக்கும், அது எப்படி பண்ண மாட்டோம். இப்போ ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம், க்ராசிங்கில் மட்டும்தான் நீ ரோடை க்ராஸ் பண்ணலாம், மற்ற இடத்துல க்ராஸ் பண்ணால் அவன் மேலே தப்பு அப்படின்னா கூட
கிராசிங் இல்லாமல் இன்னொரு இடத்துல ஒருத்தர் ரோடு மாறும்போது நம்ம பிரேக் அடிச்சு நிப்பாட்ட தான் செய்வோம். அந்த நேரம் நம்ம ரூலை யோசிக்க மாட்டோம், அங்கே உயிர்னு தான் நம்ம பார்ப்போம். அப்போ தார்மீகம்ன்றது முன்னாடி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தனுஷ் இதை கொடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ இது பண்ணணும்? நீங்கள் காசு வேணும்னா கூட கேட்டுருந்துருக்கலாம். ரூல் புக்கில் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். ரூல் புக் மீன்ஸ் அந்த பிக் பாஸ் பார்த்தனா ரூல் புக் அக்ரிமெண்ட் என்னது அவங்களோட அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றது வேறு, சட்ட ரீதியாக அவங்க எப்படி போகிறாங்கன்றது வேறு. ஃப்ரெண்டு தானே, ஏன்னா எதிர்நீச்சல் எல்லாம் வந்து எந்த காசுமே வாங்கி கொள்ளாமல் இவங்க நடிச்சு அந்த பாட்டில் வந்து ஆடி கொடுத்துட்டு போனாங்கன்னு தனுஷே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. 2-3 கோடி ரூபா கூட அவங்க வாங்கியிருக்கலாம், பட் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து பண்ணாங்கன்னு. அதே இன்னொரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ஐலாண்டில் போய் திடீர்னு மாட்டிக்கிறீங்க, அப்போ யாருக்காவது நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்கன்னா நீங்கள் எந்த ஹீரோயினை கூப்பிடுவீங்கன்னு அவர் யோசிக்காமல் சொல்லுவார். நயன் தான் வருவாங்க, எங்கேனாலும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படி படி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவ்வளோ இருந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த கிளாஷுக்கு பின்னாடி என்ன ரீசன் வேணாலும் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஸோ அவர் தார்மீகமாக யோசிச்சிருந்தா அவங்களோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா ஒரு லேடியாக இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போடுமே. ஒரு 3 செகண்ட்னா 10 செகண்ட் கூட எடுத்துக்கோமான்னு கொடுத்துருக்கலாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன ஈகோ இருக்குது, என்ன பிரச்சனை நடந்துச்சுன்றது நம்ம யாருக்கும் தெரியாதுன்றதால தனுஷ் ஏதாவது சொல்லு வரைக்கும் வி ஹேவ் டு வெயிட். ஆமாம், தனுஷோட லாயர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாரு. அதாவது 24 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த 3 செகண்ட்ஸை நீங்கள் வந்து எடுக்கலைன்னா 10 கோடி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஏன் நாங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் நயன்தாரா அவங்களோட தரப்பு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயத்தை அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் கோட் பண்ணியிருப்பாங்க. 2016ஆம் ஆண்டு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸில் நீங்கள் நடந்துக்கிட்ட விதமே நீங்கள் எங்கள் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தீங்க, எவ்வளோ வெறுப்போடு இருந்தீங்கன்றதுக்கு சான்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் காக்கா மூட்டை படத்தையும் வந்து தனுஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அந்த படத்துக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டு அவருக்கு கிடைக்கும், ஒரு பெஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அவர் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அவங்களுடைய நடிப்புக்கு அப்படி இப்படி எல்லாரை பற்றியுமே பாராட்டுவார். அதே ஸ்டேஜில் வந்து நயன்தாரா அவர்களுக்கு தான் அவார்ட் கொடுத்துருப்பாங்க, பெஸ்ட் ஹீரோயினோ ஃபேவரட் ஹீரோயின் சம்திங். அப்போது இவருடைய ப்ரொடக்ஷன்லேயே தான் நயன்தாராவும் நடிச்சிருப்பாங்க. இவங்களை பற்றி ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன விஷயம் இல்லாட்டி நீங்கள் நல்லா பண்ணீங்களோ அப்படி எதுவுமே சொல்லாமல், இவங்க பேரே வந்து சொல்லாமல் மிச்சம் எல்லாருக்கும் பாராட்டிட்டு அவர் போய் உட்காந்துருவார். அதுக்கு பின்னாடி இன்னொரு ரீசன் வந்திருக்கு. ஏன்னா அந்த டைம்ல வந்து அவங்க கொடுத்த பட்ஜெட்டுக்கு மேல எகிரிருச்சா, ஷூட்டிங் சீக்கிரமா முடிக்கல. இவங்க 2 பேரும் இன்னொரு ரீசன் சொல்கிறேன், இவங்க 2 பேருக்கும் அந்த காதல் மலர்ந்துருச்சு அப்படின்றதால இவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. அப்போ உங்களுக்கு இவ்வளோதான் பட்ஜெட், இதுக்கு மேலே என்னால் தர முடியாது, நான் நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னு சொல்லி. ஆனால் அந்த டைமில் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா கூட அந்த படத்தோட சக்ஸஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க போட்ட பட்ஜெட்க்கு மேலே எப்படியுமே வந்திருக்கும்ல. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஹீரோயினை பாராட்ட மாட்டேன்னு நிற்கிறது வந்து அவருடைய எந்த விதத்திலான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி எங்களுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது வாக்குவாதம் நடந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு சண்டை, ஏதோ பிரச்சனை. இப்போ நாளைக்கு நான் ஸ்டேஜ்ல ஏறி உங்களை கண்டிப்பா பாராட்டி தான் ஆகணும்னா அது நான் பாராட்டினா அது நான் பொய்யா பாராட்டுனா இருக்கும். உங்க மேல எனக்கு கோவம் இருக்கும்போது நான் எப்படி உங்க பேரை கூட சொல்லுவேன், நீங்க நிஜமா உங்களுடைய திறமையை பாராட்டணும் சொல்லணும் தான். பட் அதை சொல்லணுன்றதுக்கான நீ நேற்று அந்த ஏச்சி ஏசிட்டு இப்போ ஸ்டேஜ்ல ஏறி என்ன பாராட்டுறேன்னா பொய் தானே, நடிப்பு தானே, அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. அதானே மீடியா, அதுதான் மீடியா. ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி, இதுதான் மீடியான்றதையும் தாண்டி இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்படி ஓப்பனாக பெரிய 2 ஸ்டார்ஸுக்கு நடுவில் வெடிச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த ஸ்டார் அந்த இதுன்ற எல்லா கவசத்தையும் தூக்கி வீசிட்டு சாதாரண மனுஷங்க தான் நாங்களுன்ற மாதிரி இந்த விஷயம் வெளியே வந்திருக்கிறது தான் இப்போது அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம்னு சொல்லலாம். அந்த ஸ்டேஜில் நயன்தாரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவருக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, அதனால தான் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு பிடிக்கல, இனி வரும் காலங்களில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக உங்களை மகிழ்விக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கோட் பண்ணியிருப்பாங்க, நீ அந்த ஸ்டேஜில் நடந்துக்கிட்டதே இந்த படத்து மேலே உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு, எங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு சான்று அப்படின்ற மாதிரி. ஆனால் நயன்தாரா அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தது மேபி கரெக்டாக இருக்கலாம், அவங்க சைட்லன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க யூஸ் பண்ண சில வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கதைச்சிருக்க வேணாமே அப்படின்னா அந்த லெட்டரில் சொல்லியிருக்க வேணாமேன்னு தோணுச்சு. செல்வராகவனோட பிரதர், இவங்களுடைய மகன், அதாவது நீ இவ்வளோ பெரிய பின்புலத்தோட வந்தீங்க, நான் தனியாக தானே வந்தேன், நீ என்ன வாழ விட மாட்டேங்கிற, என்னை வாழ விடு அப்படின்ற மாதிரி அவங்கள அப்படி சொல்லிடு. ஆனால் விக்னேஸ்வரி சேர்த்து அப்படிலாம் கூட சொல்லியிருந்துருக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் தனுஷோட லுக்குக்காகவே நிறைய இவன் எங்கே வரப்போகிறான் அப்படின்னு. ஆனால் வளர்ந்து வந்ததுக்கு ரீசன் அப்படியான என்னதான் சப்போர்ட் இருந்தாலும் தன்னோட முயற்சி இருக்கணும், அப்படி வந்த ஒரு ஆள் தான் தனுஷ்.
இவங்கள மாதிரியே தானே கஷ்டப்பட்டு தானே வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லியிருக்க வேணாம். அதுவும் அந்த கடைசியா ஓம் நம சிவாய என்ன தகுலை அவர் சொல்லுவாருன்றதுக்காக கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு தக் லைஃப் சம்பவம் தான். அதை போக இன்னைக்கு நயன்தாரா அவங்க பர்த்டே கொண்டாடுறாங்க. ஹாப்பி பர்த்டே நயன்தாரான்னு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இல்ல ஹாப்பி பர்த்டே நயன்தாரா, சந்தோஷமா இருங்க. ஏன்னா அப்புறம் எல்லாரும் குழந்தை சந்தோஷமா இருங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க, தனுஷும் சந்தோஷமா இருக்கட்டும். எங்களுக்கு கண்டென்ட் கொடுங்க, நாங்க பாட்டு பேசிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நான் ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நாங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கெல்லாம் கேட்குறேன். நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க ஆப்டானவங்க தானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாட் டூ யூ திங்க்? பிற்காலத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக எங்களுக்கே திரும்பக்கூடும் என்பதால் ஒன்று சொல்லாமல் போகிறீங்க. ஒன்றும் சொல்லாமல் போக முடியாது. அதான் ஒருத்தரோட ஒப்பீனியன் தான். எப்போவுமே வழக்கமாகவே எனக்குள்ளே இருக்கிற ஒரு தாட் தான் இது. இப்போ ஒருத்தவங்களை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னா ஒரு சில காரணங்களுக்காக அவங்கள நமக்கு பிடிக்கும். சில பேர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னு பிடிக்கும், சில பேரோட அந்த பப்ளியான நடிப்புக்கு பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது ஓவராலாக ஒருத்தங்களை பிடிக்கிறது, ஒருத்தங்களோட இது பிடிக்கிறதுன்னு தானே. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும்னா அவர் நடித்தாலும் பிடிக்கும், ஆடினாலும் அவர் ஆடுறாரோ இல்லையோ அவர் ஆடுற மாதிரி ஏதாவது பண்ணால் கூட எங்களுக்கு பிடிக்கும், அவர் கையசைச்சாலும் பிடிக்கும், அப்படி தானே சொல்கிறோம். ஸோ லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு நயன்தாராவை சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அது சில நேரம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா அக்ரிங்க அக்ரி பண்ணுறேன். தமிழுக்கே தமிழ் டிரான்ஸ்லேஷனா ஒத்துக்கிறேன் அர்த்தம். அதாவது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும்போது, இப்போ நீங்கள் ரஜினிக்கு சொன்ன மாதிரி அவருக்கு டான்ஸ் முடியாது, ஆனாலும் அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவர் டான்ஸ் முடியலனாலும் யோசிங்க, சில பாட்டுல அவர் மாதிரி அந்த டான்ஸ் அது யாராலுமே பண்ணல. அது அவர் சும்மா எப்படின்னு கைதட்டுற ஆங்க ரெடின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போதான் நீங்க வெறும் ரஜினிகாந்த் அந்த ஸ்டைலுக்காக மட்டுமே ஸ்க்ரீன்ல ரசிக்கிறீங்க. ஆனா பழைய படங்கள் எடுத்து பார்த்தா அவருடைய நடிப்பு வேற லெவலில் இருக்கு. என்னமா நடிக்கிறான்ற மாதிரி அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் போது நல்ல டான்ஸ் இருக்கணும், வெர்சடைல் ஆக்ட்ரஸாக இருக்கணும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பிரிச்சு மேயற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி யோசிக்கும் போது அப்படி நயன்தாரா கிட்ட அப்படி ஒன்று பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்ததில்லை. அது இவர் கூட சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த். இந்த மணிரத்னம் வந்து தன்னை இயக்கும்போது தான் கவலையில் இவ்வளோ விஷயம் இருக்குது, சந்தோஷப்படுறதுல இத்தனை இருக்குது, நம்மலாம் ஒரு டெம்ப்ளேட்டாக சில ரியாக்ஷன்ஸ் வச்சுருப்போம், அதை தாண்டி இவர் கேட்கும்போது எனக்கு மண்டை காஞ்சி போச்சுன்னு சொல்லியிருக்காரு. கால் பண்ணி அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. டான்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய சில ரியாக்ஷன்ஸ், சந்தோஷம்னா இதுதான், கவலைனா இதுதான். அப்படியான ஒருத்தவங்கள லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுக்கு பொருத்தமா? அப்படி அவங்களுடைய வளர்ச்சியில நமக்கு எந்த இதுவும் கிடையாது, அவங்க பிடிக்காதுன்னு கிடையாது. நயன்தாரா பிடிக்கும், ஆனா லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லும்போது அது ஒரு ஹெவியான ஒரு பட்டம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதை தாங்கும் அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டா, அப்ப நீ வந்து நடி அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதனாலதான் நீங்க உட்காந்துருக்கோம். அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து இப்போ சிம்ரனை சொல்லுவாங்க, ஜோவை சொல்லுவாங்க. ஜோ கூட விடுங்களே, சிம்ரனை நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு ஜோதிகாவும் கூட ஓகே தான். ஓகே தான் பட் அவங்கள விட சிம்ரன் இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. அப்படியே 80ஸ்க்கு போனீங்கன்னு சொன்னால் மீனாவை சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் எப்போ பிஸியாக இருக்கிற ஒருத்தராக இருக்கணும், எல்லாம் சூப்பர் ஸ்டாரோட நடிச்ச ஒருத்தராக இருக்கணுன்றதையும் தாண்டி பர்ஃபார்ம் பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் ஸ்டாரோடையும் நடிச்சிருக்கணுன்ற டேகை நம்ம விட்டுறலாம். அவங்க தாண்டி பர்ஃபார்ம் பண்ணணும். அதான் அவங்க கால் ஷீட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி அப்படிலாம் சொல்ல போனா சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அவங்களே சொல்லுவாங்க அவங்க கால் ஷீட்டுக்காக நிறைய சூப்பர் ஸ்டார்ஸை வெயிட் பண்ணுவாங்க, அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. ஷில்க் ஸ்மிதாக்காகவும் தான் வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க தான் சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ராதிகாலாம் என்னமா நடிக்கக்கூடியவங்க. 2Kன்னு வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ்ல யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா சாய் பல்லவி கொடுக்கலாம்னு எனக்கு தோணும். ஏன்னா நடிப்புனாலும் ஒரு வேற மாதிரி பண்ணுவாங்க, நல்லா பாடுறாங்கப்பா. கிட்டத்தட்ட ஒரு பாட்டை பார்த்து மனசிலாயிட்டேன், இந்த பொண்ணு பாடுது வேற. அவ சொல்லுவாங்க எனக்கு கட்ட குரல்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க, பர்ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் காமெடினாலும் வருது, சீரியஸ்னாலும் வருது, எல்லாமே வருது. அவங்களுக்கு ஒரு படத்தை கொடுத்துட்டு இப்போ இவங்க படம் பாருங்கன்னா அவங்களுக்காக போய் படம் பார்க்க ரெடியாக இருக்காங்கிறப்போ நயன்தாராக்காகவும் படம் பார்க்க ரெடியாக இருக்காங்க தான். பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அவ்வளோதான். இது வந்து நீங்கள் அவங்க மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சி நீ நினைக்கக்கூடாது. நயன்தாரா எங்களுக்கு பிடிக்கும், தனுஷையும் எங்களுக்கு பிடிக்கும். பாலாஜி நேற்று சொல்லுவார், அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஏதோ, அவங்க 2 பேரும் ஒன்று தனியாக டீல் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சோஷியல் மீடியாவில் டீல் பண்ணால் அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. தனுஷே ஒன்று சொல்லலை, இதில் நான் என்ன சொல்கிறது. அதே மாதிரி அவங்க 2 பேருமே சும்மா இருக்கும்போது நாங்கள் எடுத்து சொல்கிறது நயன்தாரா த ஃபேரி டேல் இல்லை, பியாண்ட் த ஃபேரி டேல், பியாண்ட் த ஃபேரி டேல்
அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள். சரி, இதுக்கு மேலே விட்டால் நிறைய பேசி நிறைய அடி வாங்க வருன்றதுனால நாங்கள் கிளம்புறோம். பாய். அதுக்கு முன்னாடி தமிழை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஹாப்பி பர்த்டே நயன்தாரா. ஹாப்பி பர்த்டே. பாய்.